MCR Pure Cotton Club, formals and casual shirts. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. இப்போ என்கவுண்டர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய பார்வைகள் இருக்கு. ஒன்று சரி, இன்னொன்று முற்றிலுமே தவறு அப்படின்றது. தற்காப்புக்கு தயாரா போறோம், நம்மள போட்டுருவான் அப்படிங்கிற போது தான் வந்து எந்த என்கவுண்டர்ல போலீஸ் ஒருத்த கை தனியா போயிருக்கு, அதுக்கு பிறகு தான் ஃபயரிங் பண்ணாங்கன்னு ரிப்போர்ட் இருக்கு அவங்கள்ட்ட. அது ரொம்ப ஜீரணிக்க முடியாத டிராமாட்டிக்கா இருக்கு. கொலை குற்றங்கள் வந்து குறைந்திருக்குதுன்னு முதலமைச்சர் நேற்று வந்து சட்டசபையில் சொல்லியிருக்காங்க. இது குறைஞ்சதுக்கு காரணம் என்கவுண்டர் அப்படின்னு நான் சொன்னா இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்கவுண்டர் நடக்கும்போது அது மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. சாமானியன் மீது பாய்ந்த புல்லட் ஏன் பெரிய ஆள் மேல பாய மாட்டேது? இது எப்படி குற்றத்தை கிரைமை குறைக்குன்னு சொல்றீங்க? இவங்க கையில் ஆயுதம் இருக்கு, இவங்க வந்து என்கவுண்டர் பண்றாங்க. அதே தானே டெரரிஸ்டும் பண்றான் என்கவுண்டர். போலீஸ் என்னை நெருங்கவே முடியாது, சேலஞ்ச் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலயே மர்டர் பண்ணிட்டு போவேன் அப்படிங்கிற ஆட்களை எப்படி டீல் பண்ணலாம்னு சொல்லுங்க. நீங்க அப்படிப்பட்ட ஆட்களை என்கவுண்டர் பண்றது உங்க தைரியம் இருக்கா? அப்படியே பண்ணிருக்கோம். ஒரு டிஎஸ்பியையும் ஒரு இன்ஸ்பெக்டரையும் தோப்புக்காரனை போட வச்சு யூனிஃபார்ம்ல வண்டி போட சொல்லிட்டாங்க. வெள்ளத்தூர் அங்க போனாரு, அவங்க ரெண்டு பேரையும் என்கவுண்டர் பண்ணாரு. ஒரு போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கிற ஒரு ஆளை பப்ளிக் பிளேஸ்ல வண்டி போட வச்சு தோப்புக்காரனை போட வச்சா அவர்களை டீல் பண்றதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? அது வெள்ளத்துறை சொன்ன நீதியா? வெள்ளத்துறை சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா? ஆனா நீங்க எத்தனை பேரை பப்ளிக்ல சட்டையை வந்து அடிக்கிறீங்க? அப்ப திருப்பி பப்ளிக் உங்களை வெட்டுறது சரியாயிடுமா? எடுத்த உடனே ஏய் வா போ, அவங்க வந்து ஒருமையில பேசலாம், திருப்பி இன்னொருத்தர் என்ன ஒருமையில பேசாதீங்க, மரியாதை கொடுத்து பேசுங்க. உனக்கு நான் மரியாதை உனக்கு கொடுக்கணும். காவல்துறை சடன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல சுட்டாங்கன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு என்கவுண்டர், அவன் என்ன வெட்ட வந்தா நான் டப்புன்னு ரைஃபிள் எடுத்து அடிச்சேன்னு சொல்லுங்க. கிடையவே கிடையாது. லேடி டாக்டர் டியூட்டி முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ ஒரு பாலத்துக்கு கீழே அவங்க ரேப் செஞ்சு பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடுறாங்க. 4 பேரை என்கவுண்டர் பண்றாங்க. இங்க எல்லாம் கமெண்ட் உட்காந்து அடிச்சு சேர்மோனை பாரு, அவனை பாரு, இவனை பாரு. கடைசியா 4மே ஃபேக் என்கவுண்டருங்க. சரியாது. அப்போ உண்மையான அக்யூஸ் எங்கேயே சிரிச்சு வேற விட வீரப்பனார் பரிச்சயம். வீரப்பனை சுட வேண்டிய அவசியம் என்ன? நான் அதை மறுக்கிறேன். ஒரு போலீஸ்காரர் மறுக்கதான் செய்வார். சுடுறதுக்கு பின்னாடி எல்லாமே யாரையோ காப்பாற்றுவதற்கு தான் இவர்கள் செயல்படுகிறார். வீரப்பன் வந்து சரணடைகிறேன்னு எங்க எடிட்டர் கிட்ட சொல்றான். அப்போ கலைஞர் ஆட்சி வால்டர் தேவார் என்ன சொல்றாரு, வீரப்பன் எந்த இடத்துல எப்படி வெளியில வந்தாலும் நான் சுட்டுருவேன். வீரப்பன் என்ன பண்ணா, போலீஸ் எல்லாம் நம்பி நாங்க வர முடியாது, ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் தான் இயக்கம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ராஜ்குமார் கடத்தல் வரைக்கும் போறான். அதுக்கு முன்னாடி ராஜ்குமார் கடத்தலே கிடையாது. கலைஞர் ஊர்வலத்தப்போ பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் அடிக்கிறாங்க. ரத்தோர் சொல்றாரு, பிரகாஷ் இவன்லாம் வந்து விலங்கு, யூனிஃபார்ம் போட்ட விலங்கு, இவன் கையில வெப்பன் இருந்ததுன்னா இவன் என்ன வேணா பண்ணுவான் பிரகாஷ் கத்துறாரு. A+ இருக்க வரைக்கும் என்கவுண்டர் இருக்கும் சார், எனக்கு தவிர்க்கவே முடியாது. மக்கள் வரி பணத்தை வாங்கி சர்வாதிகாரம் செய்யறாங்க. ரவுடிசம் அப்படின்னு பேசினாலே வந்துட்டு கூடவே என்கவுண்டர் அப்படின்ற ஒரு தலைப்பு வராமல் போகாது. இப்போ என்கவுண்டர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய பார்வைகள் இருக்குது. மெஜாரிட்டியாக 2 விஷயம் பேசப்படுறது. ஒன்று சரி, இன்னொன்று தவறு, முற்றிலுமே தவறு அப்படின்றது. இப்போ உங்களுடைய பார்வை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். உங்களுடைய கருத்து அப்படின்றது என்ன? அது முழுக்க தவறு. அது அதனோட பார்வையில் மதுரை சில சமயங்களில் மக்கள் வந்து இந்த மாதிரி கொந்தளிச்சிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு என்கவுண்டர் நடக்கும்போது அது மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. எத்தனை கொலை நடந்த இடத்துல மக்கள் விரட்டி பிடிச்சாங்க சொல்லுங்கள். ஒரு போலீஸ்காரன் நிற்கிறான், நான் விழுந்து விரட்டி, அவன் ஆயுதத்தோடு இருக்கான்னு தெரியும், ஒரு ஏட்டு நின்றுவாரா, விழுந்து ஓடுறாருல பிடிக்கிறதுக்கு என்ன எந்த தைரியம்? அவரையும் வெட்டினா சாகத்தான் வேணும். அவர்கிட்ட பிஸ்டலாக இருக்குது, ஒன்றுமே இல்லையே. ஆனால் அவர் விழுந்து ஓடுறாருல, அந்த யூனிஃபார்முக்கும் அந்த சொசைட்டியில் இந்த இது வந்து தவறுங்கிற ட்ரைனிங் இருக்குல்ல. ஆனால் மக்கள் விரட்டியிருக்காங்களா? என்ன கத்தியோட 2 பேர் வெட்டுறான், இதில் என்ன வீரம் வேண்டியிருக்கு? 10 பேர் கூடி மடக்கி பிடிச்சா என்ன பண்ணுற முடியும்? எந்த இடத்துலையும் நடந்தது கிடையாது. ஒரு செயின் அறுத்தனை கூட யாரும் வெட்டி போனது கிடையாது. செயின் பாதிக்கப்பட்டவங்க தான் பின்னாடி ஓடி இருக்காங்க. மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர் இப்போ நம்மளை விட ஹைக் பிரைன் தான் ஜஸ்டிஸுக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்களோட பார்வையே வேறு. அவர் சொல்கிறாரு என்கவுண்டர் ஆதரிச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நாட்டில், அந்தளவுக்காக போச்சு அப்படின்னு. ஏங்க ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் அண்ணன் பேர் கொண்டவர் தான் டாக்டர் பிரகாஷ். டாக்டரு அந்த இப்போ நம்ம காட்டுப்பள்ளி இருக்க போற்று, அங்கே பல பெண்களை இது பண்ணார், அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டார், வழக்கு ரைட். 30 வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட்டை இவர் ஆதாரமற்றவர் விடுதலை பண்ணுது. அப்போ தண்டனை கொடுத்துருந்தா என்ன இருந்திருக்கும்? ராஜீவ்காந்தி அஃபெக்டட் இல்லை, எத்தனை 3 முறை அவங்களுக்கு வந்து தூக்கு போட்டுற பார்த்தாங்க, 3 முறை பார்டரில் தப்பிச்சாங்க. கடைசியாக ரிட்டையர்டு ஆஃபீஸர் ரகோத்தமன் என்ன சொல்கிறாரு, சிபிஐ நான் தவறாக விசாரித்தேன், நிறையா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது, நிறைய அரசியல்வாதிகளை விசாரிக்கப்பட வேண்டும்னார் அவர். அவ்வளோ பேருக்கு இதில் தொடர்பு இருந்துச்சுன்னாரு. அப்போ அது சரியாது. ஜான் டேவிட் நாவரஸ் படிக்க போன பையன்தான், ஆனால் நீ ஜான் டேவிட் விடுதலை பண்ணி வெளியே வந்தார். எப்படி வந்தார்?
இப்படி ஒரு வழக்கு என்னால் 100 வழக்கு சொல்ல முடியும். லோயர் கட்டில் ஒரு பனிஷ்மெண்ட். ஏங்க ஓட்டரால் சரவணா பவன் இருக்கார்ல அண்ணாச்சி, அவர் வெறும் 10 வருஷம் தானே கொடுத்தாங்க பூந்தமல்லி கோர்ட்டில். விட்டுருந்தாலே விடுதலை ஆகிருப்பார். அவர் அப்பீல் வராமல் 7 இருந்திருந்தாலே 10 வருஷம் பனிஷ்மெண்ட் முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பார். அதான் ஹைகோர்ட் ரெட்டை ஆயில் தண்ணி அனுப்பிச்சாவலையா? அது எப்படி நீதி? அப்புறம் எதுக்கு நீதிமன்றம்? போலீஸ் ஸ்டேஷன்லேயே முடிச்சிட வேண்டியது தானே. இது எப்படி இப்போ ஆம்சாங் சார் மர்டர் இருக்குல்ல, அதில் திருவேங்கடத்தை மட்டும் என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ரைட்டுங்களா? மற்ற எல்லோரும் இருந்தாங்க, ப்ரீவியஸ் கேஸ் உள்ளவங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் மர்டர் பண்ணலையே. திருவேங்கடத்தை மட்டும் என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சேசிங் ராஜாவை சொன்னாங்க, இவரை பிடிச்சாதான் ஆம்சாங் கேஸே துப்பு தொலைங்கன்னாங்க. கடைசியாக அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் ஆந்திரா வேறு கேஸ் விஷயமாக போனோம், அப்போ சேசிங் ராஜாவை பிடிச்சிட்டு வந்தோன்னு சொன்னார் ஜேசி. அது எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் வழக்கு பதிவு நீங்கள் பண்ணணும் நிறையா. அதுக்கு தான் உங்கள் வேலை. போலீஸ் ஒரு ஐஓனா அதான் வழக்கு பதிவு, எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆரை கொண்டு கோர்ட்டில் கொடுத்து மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்து அக்யூஸ்டை கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு பிறகு ரிமாண்டில் கொண்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு லாட் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு கொதித்த உடனே உலதண்ணியை போட்ட உடனே சோறாக்கி தின்ற முடியாது. ஆனால் என்கவுண்டர் பொது பார்வை எப்படி இருக்குன்னு அதையும் சொல்லிடுறேன். அப்பாடா ஒரு 10 பேரை சுட்டால் தான் நாடு அடங்கும். அந்த 10 பேரில் நீங்கள் நானும் ஒருவன்னா, நம்ம அண்ணன் தம்பி பெரியப்பா மாமா மச்சான் அப்பன் ஒருத்தனர் தான் அவங்களை ஒத்துப்பீங்களா? எப்படி புல்லட் வச்சு சுடுறது? எப்படி எந்த என்கவுண்டர்லையாவது போலீஸ் ஒருத்த கை தனியாக போயிருக்கு, அதுக்கு பிறகு தான் ஃபயரிங் பண்ணாங்கன்னு ரிப்போர்ட் இருக்கா உங்கள்கிட்ட? காவலர்களே வெட்டிட்டார்கள். அது ரொம்ப ஜீரணிக்க முடியாத ட்ராமாட்டிக்காக இருக்குது. ஒரு விரலாவது துண்டாக போயிருக்கணுங்க ஒரு போலீஸ்காரருக்கு, நீங்கள் ஃபயரிங் பண்ணுன்னு சொல்லுங்கள். எதுவுமே இல்லையே, சும்மா படுத்துருக்குது, அவரை பார்க்குறது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது எப்படி குற்றத்தை க்ரைமை குறைக்குன்னு சொல்கிறீங்க? இப்போ சென்னையில் ஹிஸ்ட்ரி சீட்டர் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்கே போயிட்டாங்க? எல்லாம் தெரிஞ்சிட்டாங்களா? இல்லை ஏதாவது வெளிநாட்டு அதிபர் எதிர் வேலைக்கு போயிட்டாங்களா? இல்லை எல்லாம் சைலண்ட்டாக அங்கங்கே இருக்காங்க, அவ்வளோதான். திருப்பி அது எப்போ வேணுமோ இதை விட பல மடங்கு வளர்ந்து வந்து நிற்கும். ஒரு கிராஃப் ரைட்டிங் ஒன்று சொல்கிறாங்கல்ல, இப்போ அதிகமாக க்ரைம் நடக்குது, அதிகமாக கொலை நடக்குது, இதெல்லாம் எப்போ உள்ளது தெரியுமா? இல்லையா? கோவிட்டில் உள்ள அசம்பிள்டு இதெல்லாம் அசைன்மெண்ட்டு அப்போ செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ அது 2 மடங்காக திரும்பி வளர்ந்து நிற்கிது. ரியல் எஸ்டேட் இடமா இருக்கட்டும், அதை மடக்கிறது அப்போ போன பிரச்சனை எல்லாம் சேர்ந்து தான் இப்போ வளர்ந்து நிற்கிது. அதனால் என்கவுண்டர் எப்படி சரின்னு சொல்ல முடியும்? எந்த இல்லை பற்றி உங்கள் பார்வை என்ன? என் பார்வை இதுதான். ஏங்க ஆந்திராவில் கோவிட்டோட ஒரு மெடிக்கல் டாக்டர், ஒரு லேடி டாக்டர் டியூட்டி முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ ஒரு பாலத்துக்கு கீழே அவங்க ரேப் செஞ்சு பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடுறாங்க. ரைட்டு, அஃபென்ஸ் ரைட்டு. 4 பேரை என்கவுண்டர் பண்ணுறாங்க. இங்கே எல்லாம் கமெண்ட் உட்காந்து அடிச்சாச்சு, அட்ரா பாடுறா அவனை, ஜெகன்மோகனை பாரு, அவனை பாரு, இவனை பாருன்னு. கடைசியாக 4மே ஃபேக் என்கவுண்டருங்க. இந்த போலீஸே பெட்ரோலை வாங்கிட்டு வர சொல்லி அவனை பைக் எடுத்துகிட்டு அவனை ஏதோ 4 பேர் போனவன் அப்புறானியாக போய் பெட்ரோல் வாங்கிட்டு வர்றான். எல்லாத்தையுமே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பங்கில் உள்ள ஃபுட்டேஜ் எடுத்து பாலத்துக்கு கீழே வர்றது வரையும் ஃபுட்டேஜ் இருக்குது. ஃபுட்டேஜ் வச்சு அவனை தூக்கி கொண்டு வச்சு சொல்கிறாங்க. இது சரியாது. அப்போ உண்மையான அக்யூஸ் எங்கேயோ சிரித்து, நான் என்ன சொல்கிறேன், ஒரு கொலையை பண்ணிவிட்டு நீ எங்கேயோ சிரித்து சந்தோஷமாக இருக்கிறது நான் அனுமதிக்கிறது இல்லை, அது தவறு தான். ஆனால் அவங்கள பிடிக்கிறது தான் அவங்கள போலீஸ் வேலை கொடுத்துருக்கு. அப்போ என்கவுண்டருக்கு டோட்டலாக நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்கல்ல. என்னோடய குரல் கோர்ட்டில் ஒழிக்கணும்ல, நான் என்ன சொல்ல நினச்சேன், எனக்கு பின்னாடி ஏதாவது நியாயம் இருந்துச்சா அப்படின்னு சொல்ல நினைக்கணும்ல, அதுக்கு வழிகளே இல்லையே. ஏன் அவசரமாக சொல்கிறீங்க? இது அண்ணனுக்கு என்னை விட எல்லாரை விட வீரப்பனார் பரிச்சயம். வீரப்பனை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நான் அதை மறுக்கிறேன். இல்லை அவர் போலீஸ்காரர் மறுக்க தான் செய்வார். அவருக்கு அது சரி மறுக்கிறேன். அவர் அது சரின்னு தான் சொல்லுவார். நான் அதை ஒத்துக்க முடியாதுல்ல. நான் அட்வொகேட் எப்படி நான் என்கவுண்டர் ஒத்துக்க முடியும்? வீரப்பனை எதுக்கு பதற எதுக்கு வீரப்பனை சுட்டிங்கன்னு கேட்குறேன். ஏங்க உங்கள் போலீஸ் வண்டியில் ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றிட்டாங்க, சேலம் போகுதுன்னு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர வேண்டியதானே, கொண்டாந்து பேச சொல்ல வேண்டியதானே? அவரை இத்தனை வருஷம் எங்கே போச்சு என்னன்னு கேட்க வேண்டியதானே அவர்கிட்ட? ஏன் பறக்க விழுந்து சொல்கிறீங்க? யாரை காப்பாற்ற நினைக்கிறீங்க? சுடுறதுக்கு பின்னாடி எல்லாமே யாரையே காப்பாற்றுவதற்கு தான் இவர்கள் செயல்படுகிறார்கள். காவல்துறை சடன் இன்ஸ்ட்ரக்ஷனில் சுட்டாங்கன்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு என்கவுண்டரு, அவன் என்னை வெட்ட வந்தால் நான் டப்புன்னு ரைஃபிள் எடுத்து அடிச்சேன்னு சொல்லுங்கள். கிடையவே கிடையாது. அவங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அதுக்கான திட்டமிடுதெல்லாம் செஞ்சு அதுக்கு பிறகு தான் என்கவுண்டர் செய்கிறாங்க. இப்போது வீரப்பன் என்கவுண்டரில் வீரப்பனை சதி திட்டம் தீட்டி கொள்ள வச்சு இது பண்ணாங்க. இந்த வீரப்பன் சரணடைகிறேன்னு எங்கள் எடிட்டர்கிட்ட சொல்கிறான். அப்போது கலைஞர் ஆட்சி சரணடைகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி மதுராந்தகம் பக்கத்தில் பாலாறு கலக்கிற இடத்துல ஒரு ட்ராவலர்ஸ் பங்களா இருந்தது. அந்த பங்களாவில் ஏன்னா வீரப்பன் ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நடக்கக்கூடியவன், ஆனால் நடக்காமல் உயிர் வாழவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆள் காட்டிலேயே நடக்கிறவன்.
அதனால் அது சுற்றி 4 கிலோமீட்ரு அந்த பங்களாவை சுற்றி வந்தால் ஒரு 4 கிலோமீட்டர் வர அளவுக்கு ஒரு வாக்கிங் ட்ராக்லாம் ரெடி பண்ணி கலைஞர் அந்த பங்களாவெல்லாம் நாங்கள்லாம் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு அவனை வந்து சரணடைகிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியாச்சு. அப்போது இந்த என்கவுண்டரை சொல்கிறேன். வால்டர் தேவார் என்ன சொல்கிறார், வீரப்பன் எந்த இடத்துல எப்படி வெளியில் வந்தாலும் நான் சுட்டுருவேன் அப்படின்னு தேவாரம் வந்து டிக்ளேர் பண்ணுறார். டிக்ளேர் பண்ணும்போது வீரப்பன் என்ன பண்ணால், நீ வந்தால் கூட உன் போலீஸ்லாம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்காதியா அண்ணன்ட்ட, நீ சொல்கிற ஆசிரியரை வந்தால் கூட வந்து இதெல்லாம் பாதுகாப்புலாம் கொடுக்காதியா உங்கள் போலீஸெல்லாம் நம்பி நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகிறோம். ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் தான் இயக்கம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ராஜ்குமார் கடத்தல் வரைக்கும் போகிறான். அதுக்கு முன்னாடி ராஜ்குமார் கடத்தலே கிடையாது. சரண்டர் ஆவரான்ற எபிசோடு வரும்போது கலைஞர் ஆட்சியில் ராஜ்குமார் கடத்தலே கிடையாது. சரிங்களா? துப்பாக்கி சித்தன்னு ஒருத்தன் அவனை என்கவுண்டர் பண்ண ட்ரை பண்ணாங்க. நான் என்ன பண்ணுறேன், காரில் வச்சு கொண்டு வரேன். அப்போது செக் போஸ்ட்டில் மடக்குறாங்க. 2 500 நோட்டு கொடுத்துட்டு நான் வெளியில் அவன் 200 கொலை 20 கொலை பண்ணுவான் அவன். ரைட்டுங்களா? அவன் இன்றைக்கி உயிரோடு இருக்கான். அவன் மாட்டியிருந்தானா அவனை விட்டே இருக்க மாட்டாங்க, கொண்டு இருப்பாங்க. நான் கலைஞர் ஊர்வலத்தப்போ பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் அடிக்கிறாங்க. அப்போது சந்தீப் ராய் ரத்தோர் தான் நிற்கிறாரு. அப்போ விகடன் விவேக் அடிக்கிறாங்க. நான் போய் கதறேன். என்னை வந்து டிஜிபி கார் நிற்கிற இடத்துலையே வச்சு அடிக்கிறாங்க மண்டையில். சரியான அடி வாங்கிட்டு நான் போய் கதறேன். அப்போது ரத்தோர் சொல்கிறார், இப்போது அடுத்து டிஜிபியாக வரப்போகிறான்னு சொல்லப்படுற ஒரு ஆள். அவர் சொல்கிறார், பிரகாஷ் இவன்லாம் வந்து விலங்கு, யூனிஃபார்ம் போட்ட விலங்கு இவன் கையில் வெப்பன் இருந்ததுன்னா இவன் என்ன வேணா பண்ணுவான் பிரகாஷ். கத்துறாரு. அடி அன்னைக்கு அவ்வளோ அடி. பத்திரிகைக்காரங்களுக்கு ஒரு பொண்ணை வந்து இப்படி வச்சு மூலையில் வச்சு காலை ஏற்றுறான். அதை தடுக்க போனதுனால தான் என்ன துரத்தின்னு வந்து அடிக்கிறான். என்ன அடி. இவ்வளவும் என்கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து வீரப்பங்காட்டில் நடந்த என்கவுண்டர்ஸை நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? அதுதான பிரச்சனை. வால்டர் தேவாரம் தான் இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு. ரைட்டா? நான் சொன்னேன் இல்லைங்களா, நக்சலைட்டுகளை வந்து யூஏபிஏ சட்டத்தில் இன்றைக்கி உள்ள தள்ளுற மாதிரி சட்டவிரோதமாக எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 2 இந்துத்துவவாதிகள் அப்போ இருந்தாங்க. எம்ஜிஆரோட அட்வைஸு சோவும் மணியனும். அவங்களுடைய பேச்சை கேட்டு முழுக்க அழிச்சு வைச்சாங்க. எல்லாமே சமூகத்துக்காக தன்னை வந்து அர்ப்பணித்த போராளிகள் அவங்க எல்லாமே. அவங்க எல்லாரையுமே கண்ணு முன்னன்னு சுட்டு கொண்டார் தேவார். அதே தான் வந்து காட்டிலையும் வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. வீரமணியை என்கவுண்டர் பண்ணுறாங்க. அயோத்திக்கு போ வீரமணியை. ரைட்டா? ஆக்சுவலாக அவன் ட்ராப்பில் தான் இருந்தான். அவன் மூமெண்ட் எல்லாமே தெரியும். அதாவது இந்த என்கவுண்டர்ஸ்குள்ளே பின்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத் எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்களா? சாத்தாங்குளத்துக்கு என்ன சொல்கிறாங்க? சாத்தாங்குளம் பினிக்ஸ் ஜெயராஜை வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் இவங்க கையில் துப்பாக்கி இருக்குது, இவங்க கையில் ஆயுதம் இருக்குது, இவங்க வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க. அதே தானே டெரரிஸ்ட்டும் பண்ணுறான் என்கவுண்டரு. பஹல்காமில் அவன் யாரை பார்த்தான்? பப்ளிக்கை ஷூட் பண்ணா இல்லையா? அப்போது ஆர்ம்ஸ் கையில் இருக்குன்றதுக்காக நீ வந்து ஒருத்தனை அழிக்க முடியும் அப்படின்னா அது பேர் வார். ரைட்டுங்களா? அவனை வந்து ட்ரையலுக்கு உட்படுத்தி அதுக்கான விஷயங்களுக்கு தயார்படுத்தி அதுக்கான விஷயங்களோடு நீங்கள் கொண்டு போகலாம். இப்போ நாகேந்திரன் வந்து ஆம்ஸ்டாங் கொலையில் இன்வால்வ்டு, 300% இன்வால்வ்டு. தெரியும், நாகேந்திரனையும் தெரியும், எனக்கு ஆம்ஸ்டாங்கையும் தெரியும். 300% இன்வால்வ். இப்போ நீங்கள் வந்து நாகேந்திரனை என்கவுண்டர் பண்ண முடியுமா? ரைட்டா? அவங்க புள்ளைய பண்ண முடியுமா? முடியாது. ஸோ நீங்கள் வந்து அவனை வந்து சப்ஜெக்ட் பண்ணுறீங்க, ட்ரையலுக்கு சப்ஜெக்ட் பண்ணிடுறீங்க. ரைட்டுங்களா? இந்த விஷயம் இது வந்து இப்போது சென்னையில் ரவுடிசம் குறைஞ்சிருக்குன்னா வெறும் என்கவுண்டர் பண்ணதுனால மட்டும் ரவுடிசம் குறையல. தரோ போலீசிங், ப்ராப்பர் போலீசிங், அப்சல்யூட் போலீசிங் அருண், அதனால தான் குறைஞ்சிருக்கே தவிர நீங்கள் வெறும் என்கவுண்டர்னால குறைஞ்சிது அப்படின்றத அருண் கூட ஒத்துக்க மாட்டார். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பப்ளிக்கு எதிரானது. இப்போ ஆட்டோ சங்கர் வந்து டு பி என்கவுண்டர்டு தான். ஆனால் தூக்கு தண்டனைன்னு ஒன்று நிறைவேற்றி தூக்கில் தானே ஏற்றுனாங்க ஆட்டோ சங்கரை, அப்படி தானே கொண்டு போனாங்க.
ஸோ சமூக விரோதிகள், குற்றவாளிகள், குற்றம் செய்பவர்கள் மிக கொடூரமானவர்களாக இருந்தாலும் நீதியை காவல்துறை கையில் எடுப்பது என்பது என்கவுண்டர் என்ற பேரில் எடுக்கிறதுன்றது தப்பு. இப்போ ஒரு எஸ்ஐயை வந்து வெட்டி கொள்கிறாங்க. ஒரு பார்ட்டியை வந்து சேஸ் பண்ணி போகிறாரு, அவர் கையில் ரிவால்வர் எடுத்துகிட்டு போகல, அவரை வந்து வெட்டுறாங்க. வெட்டி ஒரு சப்பேல நிற்க வச்சு நெல்லை மாவட்டத்தில் வெட்டி கொள்கிறார். அந்த இடத்துல அவர் என்கவுண்டர் யூஸ் பண்ணால் கரெக்ட். அவர் தன்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக ஆம்ஸோடு வரக்கூடிய ஆட்களை யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்ட். ஆனால் அந்த ஒரு லூப்போலை பயன்படுத்தி இப்போது ஒரு பல்வீர் சிங்னு ஒருத்தர் அப்படியே பல்லெல்லாம் பிடுங்கினார், பல்ல பிடுங்குறாரு. ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லா பாளையங்குடி எல்லா குற்றவாளிகளும் வந்து கரெக்டாக பாத்ரூமில் வைக்க விடுறாங்க. ரைட்டா? இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக எல்லா குற்றவாளிகளும் காலில் சுடப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீதித்துறையையும் அதை வந்து காவல்துறை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதத்தையும் அதில் இருக்க ஃபெயிலியரையும் தான் காட்டுதே தவிர இதெல்லாம் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கரெக்டுன்னு வாதிட முடியாது. நீங்கள் கேரளாவில் பாருங்கள், மாவோயிஸ்ட் மட்டும்தான் என்கவுண்டருக்குள்ளே வராங்க, பாக்கி யாருமே வந்தது கிடையாது. அப்போ அங்கே எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது? சென்சிட்டிவான மாநிலம். ஒரு தடவையும் போலீஸ் தரப்புல சொல்லப்படுறது தற்காப்புக்காக தான் இந்த என்கவுண்டர் நடந்தது. அது சார் கிளாரிஃபை பண்ணுவாங்க. இது நான் சொல்கிறேன் என்னன்னா, மக்கள் வரி பணத்தை வாங்கி சர்வாதிகாரம் செய்கிறாங்க இன்றைக்கி இருக்க காவலர்கள். ஒரு சிலர்கள் என்கவுண்டர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிஸ்டல் எடுத்து அவங்க காக்கு சொல்லுவாங்க, இழுத்து சுரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அண்ணனே கேளுங்க. எவ்வளோ ஒரு பிஸ்டல் எடுத்து உடனே ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ண உடனே பட்டு எடுத்து படத்தில் காட்டுற மாதிரி சொல்ல முடியுமாண்ணே? 3-4 செகண்ட்ஸ் எவ்வளோ நேரம் ஆகுண்ணே? அந்த ஸ்ப்ரிங்கு அவ்வளோ டைட்டாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். இவர் இன்றைக்கி பிஸ்டல் வந்து நோட்டில் கையெழுத்து போட்டு எடுத்துகிட்டு போகிறாரு வச்சுக்கோங்களேன். ஒரு பாதுகாப்பு எடுக்கிற ரவுண்ட்ஸ் போகும்போது அந்த பிஸ்டல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் ரைட்டர் வந்து அண்ணன் கொடுப்பாங்க. அவர் அந்த ஜிடி நோட்டில் என்ட்ரி போடுவார். அந்த பிஸ்டலை புல்லட் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஸ்டலை வந்து ஸ்ப்ரிங்கோடு இழுப்பார். அது வந்து மொத்த உடலோடைய ஸ்ட்ரென்த்தையும் போட்டு தான் இழுப்பார். நல்லா இழுத்து பொல்லாம் கடிச்சு இழுப்பாங்க. நீங்கள் நேரில் பார்க்கும்போது இருக்கு, போட்டு இழுத்து ஒன்றாகலை மேலே பசுடுவாங்க. அப்புறம் லோட் பண்ணுவாங்க. லோட் பண்ணதை காக்கு அடித்து வச்சுருக்க மாட்டாங்க கையில். அப்போது ஒரு என்கவுண்டர் நடக்குது அப்படின்னும் பொழுது அவர் வந்து தாக்கிட்டார், காவலர்களை தாக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. தாக்கின உடனே எப்படி ஒரு பட்டர் எடுத்து சொல்கிறார் படத்தில் காட்டுற மாதிரி? நான் கேட்குறேன் தெரியல. அது வந்து ஏன்னா பொதுமக்களுக்கு வந்து தெரியாது. திருப்பணத்தில் காட்டுகிறது இல்லை, டோட்டலாக வேற. அதாவது ஏன்னா லோட் பண்ணி பிஸ்டலை வந்து இருக்குமே தவிர்த்து காக்கடிச்சு வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கே உயிருக்கு ஆபத்து. ஏன்னா எல்லாமே வந்து லேட்டஸ்டான வெப்பன் நம்ம தமிழக காவல்துறையில் வெடிச்சிருச்சுன்னா அவர் அதிகாரி. அதாவது பிஸ்டல் அப்படிங்கிறது வந்து ஆப்ரேஷனில் நம்ம என்ன செய்வோன்னா, அங்கே வந்து ஒரு சேஃப்டி லாக்குன்னு ஒன்று இருக்குது. நாங்கள் ஒரு காக் அந்த மாதிரி ஆப்ரேஷனுக்கு போகும்போது அந்த சேஃப்டி லாக்கை போட்டு வச்சுருவோம். ஒரு காக் பண்ணி வச்சு சேஃப்டி லாக்கும் ஆன் பண்ணியிருப்போம். சேஃப்டி லாக்கை மட்டும் ஆன் பண்ணால் ஃபயர் பண்ண முடியும். அப்படி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அது தயாராக போவோம். முன்கூட்டியே நம்ம உயிர் போயிடுமே, நம்மளை போட்டுருவோம் அப்படிங்கிற போது தான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டியூட்டியில் இருந்தார், ஆன் டியூட்டியில் இருந்தார், ஃபயரிங் பண்ணி செத்துட்டார். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஏன் அவனை என்கவுண்டர் பண்ண முடியல? சாமானியின் மீது பாய்ந்த புல்லட் ஏன் பெரிய ஆள் மேலே பாய மாட்டுது? இப்போ அண்ணா வந்து அழகாக பட்டியலிட்டீங்க அந்த விஷயம். ஏன் இவங்களெல்லாம் சுட உங்களுக்கு முடியல? இவங்க நினச்சாவெல்லாம் ஃபயரிங் ஆகாது அந்த துப்பாக்கி. அதுக்கெல்லாம் துப்பாக்கி தெரியும். எவன் சாமானியன், இவன் வாயை திறந்தால் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சு தான் அந்த ஃபயரிங் நடக்கும். இப்போ என்கவுண்டர் நடக்கிற பகுதிகள் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே அது பகுதியெல்லாம் இருக்கும். அது எப்படி வழக்குரைஞர்கள் வந்து அவங்க நிலைப்பாட்டில் இருந்தே பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து சில என்கவுண்டர் நியாயமானது, அவர் நடுநிலையாளர். அண்ணனை நீங்க உங்க இழுக்க பாக்குறீங்க. அவர் வந்து இல்ல வழக்குரைஞர்கள் ரெண்டு பேருமே வந்து டிஃபெண்ட் பண்ணவே தான் நினைக்கிறாங்களோ இல்லையா. அண்ணன் சொன்னார் சில என்கவுண்டர் தவிர்க்க முடியாதது, சில என்கவுண்டர் வந்து இல்ல. ஒரே ஒரு நிமிஷம். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல ஸ்னோலின் வாயில பூந்த குண்டை எப்படி நியாயப்படுத்த முடியும்? அது நியாயப்படுத்த முடியாது. அது என்கவுண்டர் இல்லைன்னா, அது என்கவுண்டர் கலவரத்தை அடக்குனது. என்கவுண்டர் அது வந்து கலவரத்தை அடக்கும்போது அந்த மாதிரியான ஒரு ஃபயரிங் வந்து அது வந்து ஒரு வேன் மேல போய் நின்றுட்டு வந்து குறி வைத்து பைனாக்குலர் வச்சு தாக்குறதுலாம் வந்து இது வரைக்கும் வந்து
நடைபெறாத ஒரு விஷயம். அதுக்கு கேஸ் போட்டிருக்காங்க, அது ட்ரையல் நடந்துட்டு இருக்குது. அதை ஒரு என்கவுண்டராக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இப்போ மற்ற என்கவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு ஃபினாமினா என்ன அப்படின்னா, அண்ணனும் கூட மறுக்க மாட்டார், இவங்க 3 பேருமே மறுக்க மாட்டாங்க. ஐக்கிய நாடுகள் சபையும் வந்து இன்டர்நேஷ்னல் போலீஸிங்கும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1,00,000 பேர் அடக்கிறதுக்கு 120 போலீஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்திய காவல்துறையில் வந்து 100 பேர் போட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து 80 பேர் போட்டிருக்காங்க. 80 பேரில் 20 பேர் வந்து அதர் டியூட்டி போயிடுறான், 60 பேர் பார்க்குறான். ஸோ 120 பேர் பார்க்க வேண்டிய வேலையை 60 பேரில் தான் பார்க்குறான். அப்போ 60 பேர் 120 பேர் வேலையை பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கு விடை சொல்ல வேண்டியது அரசுகள் தான். அந்த அரசு இப்போ இவ்வளோ வேலைப்பளுக்கு இடையில் பதிவு பண்ணுற அத்தனை வழக்குகளையுமே வந்து கொண்டு போய், அதுவும் இல்லாமல் ரவுடிகளை வந்து இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு புள்ளி வரத்தை இப்போ சொல்ல விரும்புகிறேன். நான் டிஎம்கே பீரியடில் வந்து இப்போ ஏடிஎம்கே பீரியடில் 1929 ரவுடியை வந்து கைது பண்ணியிருக்காங்க. டிஎம்கே பீரியடில் 3645, இப்போ அருண் சார் வந்ததுக்கப்புறம் 3645 ரவுடிகளை கைது செஞ்சுருக்காங்க. ஏடிஎம்கே பீரியடில் 14,177 குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. டிஎம்கே பீரியடில் 15,299 பேர் குண்டர் சட்டத்தில் அடைச்சிருக்காங்க. கொலை குற்றங்கள் வந்து 2.2லேருந்து 1.1 இப்போ குறைந்திருக்குதுன்னு முதலமைச்சர் நேற்று வந்து சட்டசபையில் சொல்லியிருக்காங்க. இது குறைஞ்சதுக்கு காரணம் இந்த 4 என்கவுண்டர் அப்படின்னு நான் சொன்னால் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அருண் வந்து இல்ல, அது அருண் சாரே ஒத்துக்க மாட்டார். அருண் சாரே ஒத்துக்க மாட்டார். ஆன் ரெக்கார்டில் ஒத்துக்க மாட்டார். அருண் சார் வந்ததுக்கப்புறம் ரவுடிகள் அத்தனை பேரும் ஏன் ஊரை விட்டு ஓடினாங்க, ஏன் ஆந்திரா பக்கம் ஓடி போயிட்டாங்க, லிமிட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத யாரும் மறுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அருண் சார் வந்து A+ ரவுடிகளை டீல் பண்ணுகிற பொழுது A+ இருக்க வரைக்கும் என்கவுண்டர் இருக்கும் சார். ஏன்னா இது தவிர்க்கவே முடியாது. சும்மா பேச்சுக்கு நம்ம வந்து பேசலாம் ஒழிய A+ ரவுடிகள்னால் என்ன அப்படிங்கிறத நான் வந்து இப்போ சொல்ல விரும்புகிறேன். A+ ரவுடினா என் மீது வந்து இப்போ நேற்று கூட வந்து 3 பேருக்கு தடை சட்டம் போட்டாங்களே, அப்போ வந்து அவங்க கேஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. அவர் மேலே வந்து 6 கொலை வழக்குகள், 12 கொலை முயற்சி வழக்குகள், 24 ஆள்கடத்தல் வழக்குகள், அப்புறம் எக்ஸ்ட்ரார்ஷன் வழக்குகள், 32லேருந்து 35 வழக்குகள் செஞ்ச போதிலும் என்னை எதிர்த்து யாராவது சாட்சி சொல்ல வருவார்களா? போலீஸ்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை விட என்கிட்ட இருக்கிற ஆயுதம் பெருசு, போலீஸ் என்னை நெருங்கவே முடியாது, என்னுடைய பதுங்கு குழிகள் எங்கெங்கே இருக்குது தெரியுமா அப்படின்லாம் சேலஞ்ச் பண்ணிவிட்டு பட்ட பகலில் டே லைட்டில் வந்து நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே மர்டர் பண்ணிட்டு போவேன். ஆனால் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல யாரும் வரமாட்டாங்க. அப்படிங்கிற ஆட்களை எப்படி டீல் பண்ணலான்னு சொல்லுங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்களை என்கவுண்டர் பண்ணுறது உங்களுக்கு தைரியம் இருக்கா? அப்படியாவது பண்ணியிருக்கோம். காவல்துறை சொன்னாங்க இல்ல, இப்போ என்னன்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ஒரு என்கவுண்டர் நடக்கிறது சரிதான் அப்படின்றாங்க. ஆனா எல்லா என்கவுண்டரும் அப்படிதான் நடக்குதான்றது என் கேள்வியா இல்லை. இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வெள்ளத்துறை வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணுறாரு. ஆனால் உங்களுக்கு தெரியும்னா வெள்ளத்துறை வந்து அந்த அருவா அடிக்கிற என்ன ஊர் அது, திருப்பாச்சேத்தியில் ஒரு சமுதாய தலைவருக்கு ஒரு ஊர்வலம் நடக்குது. அந்த ஊர்வலத்தில் ஆட்டம் போடாதீங்கடா, ஒழுங்காக போங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டத்தை அடக்கிறதுக்கு மினிமம் போலீஸ் வச்சு மேக்ஸிமம் குறைவோட அடக்க வேண்டியிருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன எங்களை போய் ஒழுங்காக போங்க சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஎஸ்பியையும் ஒரு இன்ஸ்பெக்டரையும் அந்த மைதானத்தில் அந்த தலைவருடைய சிலைக்கு ஏற்ற மாதிரி தோப்புக்காரனை போட வச்சு யூனிஃபார்மில் மண்டி போட சொல்லிட்டாங்க. போட சொல்லி எல்லோரும் வந்து ஆளுக்கு ஒரு குத்தி அவமானப்படுத்துனாங்க. வெள்ளத்தூர் அங்கே போனார், அவங்க 2 பேரையும் என்கவுண்டர் பண்ணார். ஒரு போலீஸ் யூனிஃபார்மில் இருக்கிற ஒரு ஆளை பப்ளிக் பிளேஸில் உட்கார வச்சு மண்டி போட வச்சு தோப்புக்காரனை போட வச்சா அவர்களை டீல் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா? இல்லை, அது வெள்ளத்துறை சொன்ன நீதியா? வெள்ளத்துறை சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா? இல்லை, அதுக்கு தானே சார் சட்டம் இருக்குன்றது தானே அவங்க சொல்கிறாங்க. சார் அவங்க எல்லா இடத்துலையும் அத்தனை கூட்டத்திலையும் அந்த போலீஸுக்கு சாட்சி சொல்ல யாரும் வரப்போகிறதில்ல. ஆனால் நீங்கள் எத்தனை பேரை பப்ளிக்கில் சட்டையை ஊற்ற அடிக்கிறீங்க? அப்போ திருப்பி பப்ளிக் உங்களை வெட்டுறது சரியாயிடுமா? நீங்கள் எவ்வளோ போலீஸ்காரங்க டீலிங் எல்லாம் பார்த்துட்டு தான் சார் இருக்கும். எப்படி லாரி டிரைவரை மிரட்டுறீங்க, அடிக்கிறீங்க, எல்லாம் நடக்குது. அப்போ அவன் திருப்பி பற்றி போறீங்க. இல்லை, டிராஃபிக் போலீஸ் வந்து மரியாதை தான் பேசுகிறாங்க சார். என்ன சார், எடுத்த உடனே இப்போ இருக்கிற போக்குவரத்து காவலர்கள் கார் வந்தோடனே ஒரு வண்டியை பார்த்து நான் அவங்கள சொன்னேன் சார், எடுத்த உடனே பிரீத் மொபைல்ஸ் வந்து ஊதுங்கன்னு சொல்கிறது கிடையாது சார். நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கேள்வி.
இல்லைங்க சார் அவ்வளவு நாகரிகமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. டிராஃபிக் போலீஸ் நடந்துக்கிறாங்க, யார் நடந்துக்கிறது இல்ல, எலண்டோ போலீஸ் நடந்துக்கிறது இல்ல, கிரைம் போலீஸ் நடந்துக்கிறது இல்ல. எடுத்த உடனே ஏய் வா போ, அவங்க வந்து ஒருமையில பேசலாம், திருப்பி இன்னொருத்தர் என்ன ஒருமையில பேசாதீங்க, மரியாதை கொடுத்து பேசு, உனக்கு என்னடா நான் மரியாதை உனக்கு கொடுக்கணும், அங்க ஆரம்பிக்குது. இல்ல காவல்துறை எல்லார்கிட்டயும் மரியாதை. இப்போ திருப்பாசத்தி மேட்டர் வெள்ளத்தூர் ஏடிஎஸ்பி பத்தி அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஒரு காவலர் சீருடையில இருக்கும், இந்த மாதிரி இன்சிடென்ட் பண்ணிட்டாங்க, அதனால அவர் என்கவுண்டர் பண்ணார். அப்போ வந்து அவர் மைண்ட் செட்ல சர்வாதிகாரின்னு நினைப்பா இல்ல, அவர்களுக்கு அந்த அவமானப்படுத்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சாதகமா சாட்சி சொல்ல அந்த ஊரில் யாருமே தயாரா இல்லை. அவங்கள ஒரு டீல் அப்படிதான் வெட்டுவோம். சாதகமா சாட்சி சொல்ல தயாரா இல்லைன்றத வெள்ளத்துறை எப்படி முடிவுக்கு வந்தாரு? அவர் என்ன விசாரணை கமிஷன் நடத்தினாரா? சதாசிவம் கமிஷன் அங்கே போட்டாங்களா? மலைவாழ் மக்களுக்கு வீரப்பனில் போட்ட மாதிரி சதாசிவம் கமிஷன் போட்டாங்களா? சாதகமாக சாட்சி சொல்ல மக்கள் வரவில்லை என்பதை வெள்ளத்துறை எப்படி முடிவு பண்ணாரு? முடிவு பண்ண வெள்ளத்துறை யாரு? MCR Pure Cotton Club, formals and casual shirts. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.